ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலையே நமக்கு தேவையான 250 கிராம் அளவுக்கு ஃபட்ஜ் ப்ரௌனி எவ்வளோ அழகாக சூப்பராக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 75 கிராம் டார்க் சாக்லேட்டை எடுத்துக்கலாம். அடுத்து பட்டர் ஒரு 50 கிராம், 10 கிராம் கோகோ பவுடர் எடுத்துக்கலாம். இப்போது மீடியம் ஹீட்டில் டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்குவோம். டார்க் சாக்லேட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு பவுலில் ப்ரௌன் சுகர் 20 கிராமும் ஒயிட் சுகர் 50 கிராமும் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். இதில் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகரை நல்லா பவுடராக்கி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு ஸ்பூனு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்குவோம். வெண்ணிலா எசன்ஸ் கலந்ததுக்கப்புறமா 2 ரூபா சன்ரைஸ் பவுடரை இதில் ஒரு ½ பாக்கெட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை கலந்து விட்டு எடுத்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த டார்க் சாக்லேட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். டார்க் சாக்லேட் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதில் 30 கிராம் மைதா அப்புறம் அதோடு சேர்ந்து கோகோ பவுடரையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்துக்கலாம். பாருங்கள், நமக்கு சூப்பராக பேட்டரி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கேக் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு நம்ம இந்த பேட்டரை ஆட் பண்ணிக்குவோம். பேட்டரில் உள்ள ஏரை ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு டூத் பிக்கை வச்சு இந்த மாதிரி அப்படியே கோடு போட்டு எடுத்துக்கலாம். கடைசியாக டார்க் சாக்லேட்டு ஒயிட் சாக்லேட்டோட சாக்கோ சிப்ஸை மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போது கேக் பேட்டரு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம குக்கரில் வச்சிடலாம். பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே உப்பை இதில் போட்டு நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கணும். நல்லா சூடானதுக்கப்புறம் கேக் ட்ரேயை இதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு அதில் நல்லா வெயிட்டான எம்டி குக்கர் எடுத்து மேலே வச்சுருங்க. 30 to 40 மினிட்ஸ் கழித்து நம்ம கேக்கு வெந்துட்டான்னு பார்க்கறதுக்கு டூத் பிக் அல்லது ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு இப்படி உள்ளே விட்டு பார்த்தோம்னா கத்தியில் ஒட்டவே இல்லை. ப்ரௌனி நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கடைகளில் அதிகமாக விலை கொடுத்து வாங்காமல் நாமளே வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். நமக்கு தேவையானதை இதே அளவில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.